வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லேருந்து ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். என்ன டாப்பிக்கில் சால்வ் பண்ண போகிறோன்னா ஸ்டாட்டிக் டிட்டர்மினன்சி அண்ட் இன்டிட்டர்மினன்சி. இந்த டிட்டர்மினன்சி அண்ட் இன்டிட்டர்மினன்சி டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடல் சம் வந்து டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாடல் வந்து ஒரு பீம் கொடுத்துட்டு அந்த பீம் வந்து டிட்டர்மினேட்டாக அல்லது இன்டிட்டர்மினேட்டானு கண்டுபிடிக்கிறது. இதுதான் ஃபஸ்ட் மாடல். ஸோ செகண்ட் மாடல் என்னென்னா ஒரு ட்ரெஸ் ஆர் பிளேன் ஃப்ரேம் இந்த மாதிரி கொடுத்துட்டு அது டிட்டர்மினேட்டாக இன்டிட்டர்மினேட்டான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டு மாடல் சம் தான் ரிப்பீட்டடாக ஏஇ எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு மாடல் இந்த பீமை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் ட்ரெஸ் அண்ட் பிளேன் ஃப்ரேம், ஸோ இதில் எப்படி டிட்டர்மினன்சி அண்ட் இன்டிட்டர்மினன்சி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது ஒரு பீம் கொடுத்து அந்த பீம் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா அல்லது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரான்னு கேட்குறாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினன்சி அதுதான் டிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போது இந்த கேபிட்டல் ஆருங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போர்ட் ரியாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பீமில் மொத்தமாக எத்தனை ரியாக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து நிறைய ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஏ அண்ட் பி, இந்த சைடு வந்து பி, ஸோ இடையில வந்து ஒரு சி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பீமை பாருங்கள், அந்த பீமில் டோட்டலாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அதுதான் கேபிட்டல் ஆருங்கிறது. அடுத்து இந்த ஸ்மால் ஆருங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுங்கிறது நமக்கு தெரியும், 3 ஈக்குவேஷன், அதாவது வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மொமெண்ட். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் தான் ஸ்மால் ஆருங்கிறது. கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் ரியாக்ஷன் ஆஃப் த பீம் அண்ட் ஸ்மால் ஆருங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனுங்கிறது சிக்மா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, எஃப்ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் சிக்மா எம் ஈக்குவல் டு 0, ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட். ஸோ இந்த 3 தான் ஸ்மால் ஆருங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ இன்னொரு விஷயம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் ரியாக்ஷன் ஆஃப் த பீம்னு சொல்லியாச்சு. அடுத்து இந்த ஸ்மால் ஆர் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்மால் ஆருங்கிறது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான், அது வந்து 3 தான். ஆனால் இந்த 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனில் பீமில் எத்தனை அவைலபிள்னு மட்டும் பார்க்கணும். ஸோ ஒரு பீமில் ஹரிசாண்டல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ அப்போது இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2 இருக்கும். ஸோ மொமெண்ட் இல்லை, வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்னா இருக்குன்னா அப்போ 2. ஸோ எந்தெந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குலிபிரியம் அங்கே அந்த பீமில் அவைலபிளோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஸ்மால் ஆருங்கிறது. அப்போது நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அவைலபிள். ஸோ ஃபார்முலா வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் ரியாக்ஷன் ஆஃப் த பீம் அண்ட் ஸ்மாலுங்கிற ஆருங்கிறது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அவைலபிள். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அவைலபிள். ஓகே, இப்போ வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த பீம் டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட். ஸோ கீழே வந்து ஒரு பீம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பீம் வந்து டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரா அல்லது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்முலா வந்து எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலாங்க என்ன, டிஎஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்மால் ஆருங்கிறது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் ஆர் மட்டும் கண்டுபிடிப்போம். ஸோ கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரியாக்ஷன் ஏன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அங்கே பின்னு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது ஆர்ஏ அண்ட் ஆர்பி. ஸோ அப்போது எத்தனை ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள், 2 ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி ஆர்ஏ அண்ட் ஆர்பி. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் தான் இந்த பீமில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போது கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அடுத்து ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் ஆருங்கிறது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்னு சொல்லிட்டோம். இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் ஸோ ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும் அண்ட் மொமெண்ட். ஸோ இந்த 3 எவ்வளோ அவைலபிளாக இந்த பீமில் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஹரிசாண்டல் ஈக்குவேஷன்ஸ் வந்து இங்கே பீமில் எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போது ஹரிசாண்டல் வரப்போகிறதில்ல.
அடுத்து வெர்டிக்கல் ரியாக்ஷன். வெர்டிக்கல் ரியாக்ஷனில் RA அண்ட் RB இருக்குது. ஸோ அப்போது இந்த கண்டிஷன்ஸ் அவைலபிள். அண்ட் பீமில் ஆல்டர்னேட்டிங்காக மொமெண்ட்டும் அவைலபிள். ஸோ அவைலபிள் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2 இருக்குது. ஹரிசாண்டல் ரியாக்ஷன் மட்டும் பீமில் இல்லை. ஸோ அப்போ கேபிட்டல் R 2 கிடச்சிருச்சு, ஸ்மால் r 2 கிடச்சிருச்சு. அப்போ இதை ஃபார்முலாவில் போட்டால் 2 - 2 = 0. ஸோ இந்த ds = 0ன்னு கரெக்டாக வந்துடுச்சுன்னா இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இது டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். சப்போஸ் 0 வரலன்னா அது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? 2 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதனால கேபிட்டல் ஆருங்கிறது 2. ஸ்மால் ஆரை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் மொமெண்ட் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதனால ஈக்குலிபிரியம் கண்டிஷன் 2. ஸோ ஃபார்முலாவில் போடும்போது 2 - 2 = 0. ஸோ த ஸ்ட்ரக்சர் இஸ் டிட்டர்மினேட். இப்போது கேன்டிலிவர் பீமில் ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேன்டிலிவர் பீமில் எத்தனை ஈக்குவேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும். கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் எப்போதுமே 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல் இருக்கும், 3ஆவதாக மொமெண்ட் இருக்கும். ஸோ ஆனால் இங்கே ஹரிசாண்டல் எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரீ எண்டில் ரோலர் சப்போர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் எடுக்கணும். மற்றபடி 2 ரியாக்ஷன்ஸ் தான். ஒன்று வெர்டிக்கல். ஸோ இப்போது இது RA அண்ட் மொமெண்ட். இப்போது இந்த 2 ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே அவைலபிள். ஹரிசாண்டல் வந்து ஃப்ரீ எண்டில் ரோலர் சப்போர்ட் கொடுத்துருந்தா மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இப்போது இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் 2 சப்போர்ட் இருக்குது. ஒன்று மொமெண்ட், இன்னொன்று RA அண்ட் இங்கே RB இருக்குது. ஸோ மொத்தமாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்குது? RA, RB அண்ட் மொமெண்ட். அப்போ கேபிட்டல் R = 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது ஸ்மால் r ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஈக்குலிபிரியம் கண்டிஷனும் அதே மாதிரி தான். மொமெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது, வெர்டிக்கல் ரியாக்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஆனால் எது அவைலபிள் இல்லை? ஹரிசாண்டல் மட்டும் அவைலபிள் இல்லை. ஸோ அப்போது இங்கே அவைலபிள் கண்டிஷன் மொமெண்ட் அண்ட் வெர்டிக்கல். அப்போது R = 2ன்னு வரும். அப்போ ஃபார்முலாவில் போடும்போது 3 - 2 = 1. அப்போ இங்கே 0 வரல. அப்போது இது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ 0 வந்தால் மட்டும்தான் டிட்டர்மினேட், மற்றபடி எல்லாமே இன்டிட்டர்மினேட் தான். இது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 1ன்னு வந்திருக்கிறதுனால இன்டிட்டர்மினேட் டு ஃபஸ்ட்டு டிகிரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ 2 வந்தால் செகண்ட் டிகிரி. ஸோ அதே மாதிரி அந்த நம்பர் வச்சியும் டிகிரி சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதே மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது மாடல் சம். ஸோ 2 சைடுமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துட்டு இந்த பீம் வந்து டிட்டர்மினேட் ஆர் இன்டிட்டர்மினேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா ஃபிக்ஸ்டு பீமை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே 3 ரியாக்ஷன் சொன்னேன். ஒன்று ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் சொன்னேன். ஹரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எண்டில் ஹிஞ்சுடு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ் எடுக்கணும். மற்றபடி வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இங்கே வந்து ஹிஞ்சுடு ரியாக்ஷன்ஸ் எங்கேயுமே இல்லை. அப்போது வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்ஸ்டு எண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மொமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் RA. ஸோ அடுத்து இங்கே வரும்போது அதே மாதிரி ஒரு மொமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன் RB. ஸோ மொத்தமாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்குது? 2 மொமெண்ட் இருக்குது, 2 வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் 4 ரியாக்ஷன். அப்போ கேபிட்டல் R = 4ன்னு கிடச்சாச்சு. அடுத்து ஸ்மால் r கண்டுபிடிக்கணும். ஸ்மால் rங்கிறது ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ் அவைலபிள் மட்டும்தான். ஸோ அவைலபிளில் இங்கே ஹரிசாண்டல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி மொமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது ஸ்மால் r = 2, 4 - 2 = 2. அப்போ இதுவும் இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் டிட்டர்மினேட் கிடையாது. ஸோ இன்டிட்டர்மினேட்டை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் டிகிரி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். அடுத்து இந்த மாடல் வந்து 4வது மாடல் சம். ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கேன்டிலிவர் பீம்லேயே ஒரு கீழே ஒரு சிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் R எழுதுவோம். கேபிட்டல் R பொறுத்த வரைக்கும் மொமெண்ட் ஏவில் வந்து ஒரு மொமெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் RA இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே RC ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் அண்ட் RBங்கிறது ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போது இங்கே ஏவை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, மொமெண்ட் அண்ட் RA. RCங்கிறது 1, RBங்கிறது 1. அப்போ டோட்டலாக எத்தனை இருக்குது? இப்போது கேபிட்டல் R = 4 ரியாக்ஷன்ஸ். டோட்டலாக எத்தனை ஈக்குவேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது? 4 தான். ஒரு மொமெண்ட் அண்ட் 3 வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ கேபிட்டல் R = 4ன்னு கிடச்சாச்சு.
அதுக்கப்புறம் ஸ்மால் ஆர் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள் வந்து வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட் மட்டும்தான் இருக்குது, ஹரிசாண்டல் இல்லை. அப்போ ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு 2. அதே மாதிரி 4 - 2 ஈக்குவல் டு 2. இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர் தான், இன்டிட்டர்மினேட் டு செகண்ட் டிகிரி தான் இதோட ஆன்சர். இது அடுத்த மாடல் சம். The beam shown below is indeterminate of 3, 4, 1, 2. ஸோ இந்த பீமோட இன்டிட்டர்மினேட்டில் என்ன டிகிரி வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பீம் வந்து கீழே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பீமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது, 2 ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பீமை தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர், இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரியாக்ஷன் சொல்லியிருந்தோம். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல் அண்ட் மொமெண்ட். ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன்ஸ். ஸோ ஹரிசாண்டல் எப்போ எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம், ரோலர் சப்போர்ட் ஃப்ரீ எண்டில் வந்தால் மட்டும் ஹரிசாண்டல் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே ரோலர் சப்போர்ட் தான் வந்திருக்கு, அப்போது இங்கே ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் உண்டு. ஸோ அப்போது இந்த ஃபிக்ஸ்டு எண்டுக்கு 3 ரியாக்ஷன்ஸ், மொமெண்ட், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சப்போர்ட். அடுத்து ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ மொமெண்ட் அதெல்லாம் இருக்காது. ஸோ ரோலருக்கு ஒரு ரியாக்ஷன் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு எண்டில் 3 ரியாக்ஷன், மொமெண்ட், ஹரிசாண்டல், வெர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் ஆருங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் ரியாக்ஷன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் 3 ரியாக்ஷன், 2 வெர்டிக்கல் இருக்குது. அப்போது 3 + 2 = 5. அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிருச்சு. அடுத்து ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள். இங்கே மொமெண்ட்டும் அவைலபிள், ஹரிசாண்டலும் அவைலபிள், வெர்டிக்கலும் அவைலபிள். ஸோ அப்போது 3 ஈக்குவேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இதை ஃபார்முலாவில் போடும்போது 5 - 3 = 2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போது இன்டிட்டர்மினேட் டு செகண்ட் டிகிரி தான். ஸோ அப்போ இவங்க ஆப்ஷனில் எங்கே செகண்ட் கொடுத்துருக்காங்க, டியில் கொடுத்துருக்காங்க. அப்போது டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த பீம் வந்து இன்டிட்டர்மினேட் டு செகண்ட் டிகிரி. லாஸ்ட் சம். A propped cantilever is indeterminate of second degree, fourth degree, first degree, third degree. ஸோ ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம் கொடுத்துட்டு அது இன்டிட்டர்மினேட்டில் என்ன டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேன்டிலிவர் பீம்னா எப்படி இருக்கும், ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதர் எண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை தான் கேன்டிலிவர் பீம்னு சொல்லுவோம். இதுவே ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கேன்டிலிவர் பீம்லேயே ஃப்ரீ எண்டில் ஒரு ரோலர் சப்போர்ட் கொடுத்துருந்தா அதுதான் ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம். இதுதான் கேன்டிலிவர் பீமுக்கும் ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது அதே மாதிரி தான் ஒரு கேன்டிலிவர் பீமில் ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதுதான் ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம். ஸோ இப்போது இதை சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா ஆஸ் யூஷுவல் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 ரியாக்ஷன்ஸ் இருக்க போது, ஒரு மொமெண்ட் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் RA அண்ட் ஹரிசாண்டல் ரியாக்ஷன், அதாவது ஃப்ரீ எண்டில் ரோலர் கொடுத்துட்டா ஹரிசாண்டல் ரியாக்ஷனும் வந்துடும். ஸோ அப்போது HAவும் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஃபிக்ஸ்டு எண்டை பொறுத்த வரைக்கும் 3 ரியாக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ரோலருக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் வெர்டிக்கல் ரியாக்ஷன், தட் இஸ் RB. ஸோ ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆருங்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ டோட்டல் என்ன, ஒரு ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட் அண்ட் ஒரு வெர்டிக்கல். ஸோ இந்த சைடு வந்து 3 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பியில் ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அப்போ 3 + 1 = 4. அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது 4 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஸ்மால் ஆர், நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள். அவைலபிளை பொறுத்த வரைக்கும் இங்கே மொமெண்ட் அவைலபிள், வெர்டிக்கலும் இருக்குது, ஹரிசாண்டலும் இருக்குது. அப்போ 3 ஈக்குவேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அப்போ ஸ்மால் ஆர் = 3ன்னு வந்துடும். ஸோ இதை ஃபார்முலாவில் போடும்போது 4 - 3 = 1ன்னு ஆன்சர் வருது. ஸோ இந்த 1 அவங்க எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போது சி தான் கரெக்ட் ஆன்சர். A propped cantilever is indeterminate of first degree. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது ஆன்சர் வந்து இன்டிட்டர்மினேட் ஆஃப் ஃபஸ்ட் டிகிரின்னு முடிச்சிருச்சு. ஸோ இதோட டிட்டர்மினன்சி அண்ட் இன்டிட்டர்மினன்சியில் பீமில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் ட்ரஸ் பிளேன் ஃப்ரேமில் சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.